அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நம் இஸ்லாமிய சொந்தங்களே, இன்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரத்தினுடைய மார்க்க பிரிவான தமிழ் தாவா ஃபாரத்தினுடைய சிறப்பான இந்த ஆண்டுதோறும் நடக்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், இந்த ஜித்தா மாநகரில் இந்த சவுதி அரேபியாவினுடைய மேற்கு மண்டலங்களில் வாழக்கூடிய நம் குழந்தைகளையும் இஸ்லாமிய சிந்தனைகளோடு பிணைத்து அவர்களுக்கு இஸ்லாமிய சிந்தனைகளை ஊட்ட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்கள் இருக்கக்கூடிய எல்லோரும் முன்னாடி வந்து உட்கார்ந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படியே பேக்கில் இருக்க எல்லோரும் முன்னாடி வாங்கலை, அப்போ தான் பேச்சாளர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது பேச. அப்படியே பேக்கில் இருக்க எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க. பின்னாடி எல்லா ஜின்னுகள் மலக்குமார்கள் உட்காருவாங்க, நீங்கள் முன்னாடி வாங்க. அப்போ இந்த இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் என்ற தாயகத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக பிரிவாக உலகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட அமைப்புகளை நாம் கட்டமைத்து செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பல நேரங்களில் இது சம்பந்தமான விளக்கங்களை நாம் தந்திருக்கின்றோம். இது நேரம் மிக குறைவாக இருப்பதன் காரணத்தால் ஒரு சிறு தகவலை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம் ஹஜ் தொண்டர்களுக்கு அவார்டு வழங்கி நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இந்த இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் என்ற ஒரு அமைப்பை கட்டமைத்து அயலகத்தில் வளைகுடா, லண்டன், பாரிஸ், ஆஸ்திரேலியா, இன்னும் மலேசியா, ஹாங்காங் என்று எல்லா பகுதிகளிலும் எங்கெல்லாம் தமிழ் இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் என்ற ஜமாத்தை உருவாக்கி நம் பிள்ளைகளுக்கு முதலில் நாம் தமிழ் வழியில் நம் பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயத்தை கொடுக்கணும். இன்னும் எப்படியெல்லாம் சூழல்கள் ஏற்படுகிறதோ நம் மக்களை மற்ற பொழுதுபோக்குகளுக்கு கொண்டு செல்லாமல் இப்படிப்பட்ட மார்க்க விஷயங்களை செய்ய வேண்டும். இன்னும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அரசாங்க இன்னல்கள், பல அவசர தேவைகள் என்று வரும்பொழுது நமக்குன்னு ஒரு ஜமாத் இருக்குது, நாம் ஒரு கூட்டமைப்போடு இருக்கிறோம், நமக்கு தேவையானதை ஓடி வந்து செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம். முழுமையாக நாம் செய்யக்கூடிய அத்துணை பணிகளும் மறுமையின் வெற்றிக்காகத்தான் என்பதை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, குறிப்பாக நாம் வாழக்கூடிய பகுதி மிக அருகில் காபத்துல்லா இருக்குது. உலகத்திலேயே நன்மையை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அள்ளி செல்லக்கூடிய ஒரு நகரத்துக்கு அருகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நகரத்துக்கு அருகில் நாம் வாழக்கூடியவர் நமக்கு அல்லாஹ் பெரும் சிறப்பையும் வாய்ப்பையும் தந்திருக்கிறான். எப்படிப்பட்ட வாய்ப்பு? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அல்லாஹுடைய விருந்தாளிகள் உலகம் முழுக்க இருந்து இங்கே ஹஜ்ஜிக்கும் உம்ராக்கும் வர்றாங்க. அப்படிப்பட்ட ஹஜ்ஜிக்கும் உம்ராக்கும் வரக்கூடிய அந்த விருந்தாளிகளை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இங்கே கஷ்டம், குடும்பமாக வருவார்கள், தனியாக வருவார்கள், வயதுகளாக வர்றாங்க, நோய் உள்ளவர்களாக வர்றாங்க. அப்போ இப்படி வரக்கூடியவர்களை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், இன்னல்களை நாம் அங்கு சென்று ஓடோடி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்போ அந்த சேவையில் பல சகோதரர்கள் களத்தில் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல வருடங்களாக ஹஜ்ஜினுடைய நேரத்தில் தங்களுடைய பணிகளை முடித்தவுடன் மகரிபுக்கு அவர்களுடைய வேலை முடிந்தால் இரவு 2 மணி வரைக்கும் ஆஜிகளுக்கு களப்பணியாற்றி அதற்கப்புறம் அவர்கள் ஓய்வெடுத்து காலையில் ஃபஜர் தொழுதுட்டு வேலைக்கு போகக்கூடியதாக தொடர்ந்து 50-60 நாட்கள் பணி செய்யக்கூடிய சகோதரர் மக்கா உள்ளே இருக்கிறாங்க. நம்ம ஜித்தாவிலிருந்து போகக்கூடிய மக்கள்லாம் அந்த கடைசி ஒரு 5 நாள் 10 நாள் தான் போக முடியுமே தவிர மக்காவில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கான். உங்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்களும் இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரத்தை தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களுடைய வாலண்டியர் பணிகளுக்கு உங்களை இணைத்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு
வாய்ப்பினை, அல்லாஹ்வுடைய விருந்தாளிக்கு உதவக்கூடிய வாய்ப்பினை நீங்கள் வழங்க வேண்டும். இப்போ இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாம் காலையில் 8:30 மணி 9 மணி என்று குழுமினோம். இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மளோட சகோதரர் ஒரு ஃபேமிலி ஜித்தாவிலிருந்து மதீனா போயிருக்காங்க, மதீனாவிலிருந்து ரியாத் போயிருக்காங்க. மதீனாவிலிருந்து ரியாத்து போகும் பொழுது ஒரு 120-150 கிலோமீட்டரில் அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகப்பட்டிருக்கு. வாகனம் விபத்துக்குள்ளாகப்பட்டு அந்த இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு அவர்கள் செல்வதற்கு முன்பாக ஜித்தாவில் இருக்கக்கூடிய IWF நிர்வாகிகளுக்கு தகவல் வந்துவிட்டது, இந்த மாதிரி விபத்து நடந்திருக்கிறது, அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று. அப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மதீனாவில் சிறப்பாக கேட்ரிங் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அஜிகர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த சகோதரர்கிட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கணும். உடனே அங்கே உள்ள சகோதரர்களை தொடர்பு கொண்டு என்ன நடப்பு ஏது, அங்கே உடனே களத்துக்கு ஆள் போயிடுச்சு, அங்கே உள்ள சிச்சுவேஷனுக்கு எல்லாம் இங்கே அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் குறிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, யாருமே களத்திலேயே இல்லை. நம்ம சம்பவம் நடந்த களத்தில் நாம் யாரும் இல்லை. நம்ம எல்லாம் நிகழ்ச்சியில் இங்கே இருக்கின்றோம். இருந்த பொழுதும் தகவல் கிடைத்தவுடன் நம்மக்கிட்ட ஒரு சரியான நெட்வொர்க்கு, சரியான ஒரு தொடர்புகள் இருப்பதனால அல்லாஹ்வுடைய கிருபையில் தேவையானவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என்ன தகவல் வேணுமோ அதை நாம் உடனே கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். அப்போ நாம் எல்லாம் வந்தோம், இருந்தோம், சென்றோம் என்று இல்லாமல் நாம் இப்படிப்பட்ட ஜமாத்தில் நம்மளை ஒருங்கிணைத்து கொண்டு இப்படிப்பட்ட சமூக பணிகளை நாம் அதிகம் செய்ய வேண்டும். இதை தாண்டி நாம் இங்கே தமிழ் தாவா ஃபாரம் என்று உருவாக்கி அல்லாஹ்வுடைய கிருபையில் அஜிசியா தாவா சென்டரில் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் கிதாபுல் தௌஹீத் என்ற புத்தகத்தினுடைய பாடம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது ஒரு 3 மாத வகுப்பாக நடைபெற்று உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம் வச்சு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அதை தாண்டி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு விருந்தினர்கள் வர்றவர்களை வைத்து அஜிசியா தாவா சென்டரில் மார்க்க பயான் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லா நிகழ்ச்சிகளிலும் குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் கலந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம் வீட்டுக்கு அருகில் இருக்கிறது. நாம் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள், மற்ற இடங்களை பார்ப்பதற்காக நாம் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றோம். மார்க்க விஷயம் நம் வீட்டுக்கு அருகில் இருக்கும் பொழுது அதையும் சென்று நாம் கேட்க வேண்டும். அங்கும் நல்ல இடத்தில் நாம் குழந்தைகளை உட்கார வைக்க வேண்டும். 4 குர்ஆன் ஹதீஸ் விஷயம் நம் குழந்தையின் காதில் விழ வேண்டும் அப்படின்னு நினச்சி இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறங்க. அல்லாஹ் அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக இந்த ஹஜ்ஜு வாலண்டியர்ஸ் விஷயத்தை பொறுத்தளவில் அந்த ஹஜ்ஜு வாலண்டியர்ஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கு அருகில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹஜ்ஜு வாலண்டியர்ஸ்க்கு விருதினை வழங்க நம்ம லைஃப் கேர் ஹாஸ்பிட்டலினுடைய நிறுவனர் சகோதரர் அபூபக்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு பேச்சாளர் மௌலவி ரஹ்மத்துல்லா ஃபிர்தௌசி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஹஜ்ஜு வாலண்டியர்ஸ் விஷயத்தை தொடர்பு இல்லாத காலமும் மொபைல் இல்லாத காலத்திலும் களத்திலிருந்து பணியாற்றிய இன்றும் மக்காவில் ஒரு ஐக்கானாக, மக்காவில் ஒரு தமிழர் என்றால் இப்ராஹிம் காக்கா தான் என்று சொல்லக்கூடிய நாம் ஹில்டன் இப்ராஹிம், காயல் இப்ராஹிம் காக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சகோதரர் சையத் அகமது கபீர் அப்துல் காதர், இவர் தான் மக்காவினுடைய IWF தலைவர், ஹஜ் வாலண்டியர்ஸ் கேப்டன். இவங்க இந்தியன் கவுன்சிலேட்டினுடைய பெஸ்ட் வாலண்டியர்ஸ் அவார்டு வாங்கினாங்க. நசுருதீன் ரஹ்மத்துல்லா, சதகத்துல்லா, முகமது அசீசுல்லா, கொஞ்சம் முன்னாடி பின்னுங்க, நல்லா முன்னாடி பின்னுங்க. யாரு? நன்றி அபூபக்கர் பாய், இப்ராஹிம் பாய்.
அடுத்த விருதை வழங்குவதற்கு நசீர் ஃபிர்தௌசி, மதார்சா ஃபிர்தௌசி மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தலைவர். முகமது நபி. முகமது சாஹுல் ஹிதாயத்துல்லா. முகமது காதிர் திவான். கொஞ்சம் இங்கே நில்லுங்க சார். முகமது சமீம். தமீம் அன்சாரி. ஜஸாக்கல்லா ஹைரான் நசீர் ஃபிர்தௌசி, மதார்சா ஃபிர்தௌசி. அடுத்த விருதினை வழங்குவதற்காக மௌலவி ரியாஸ் மௌலவி ரஹமத்துல்லா ஃபிர்தௌசி மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரியாஸ் இல்லை, நீங்கள் தமீமா அப்படி ஃப்ரண்ட்டில் நில்லுங்க சார். ஏறுங்க. ஷாஜஹான் ஜாஹிர். ஃப்ரண்ட்டில் சேர்ந்து நில்லுங்க. ஷாஜஹான் ஜாஹிர். அது லேடிஸா? ஜாகல்லா ஹைரான் மௌலவி ரியாஸ் மௌலவி ரஹமத்துல்லா ஃபிர்தௌசி. அடுத்தபடியாக மௌலவி தாவூதிய மௌலவி இக்பால் ஃபிர்தௌசி 2 பேர் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முகமது ஹனீஃப் இஸ்மாயில். இக்பால் ஃபிர்தௌசி, மௌலவி இக்பால் ஃபிர்தௌசி. எங்கே ஷேக்? எங்க முன்னாடி ஃப்ரண்ட்டில் போய். அடுத்தபடியாக ஹஜ் வாலண்டியர்ஸ் பெண்களுக்கு அவார்டு இருக்குது. ஸ்டேஜில் வந்து வாங்குறீங்களா, உள்ளேயே தரவா? இருக்குதா? இல்லை இல்லை, அப்போ கூட எடுங்க, கொடுத்துட்டு வாங்கிக்கிறோம். முகமது அஸ்ரஃப் ரஹமத்துல்லா. ஜஸாக்கல்லா ஹைரான் மௌலவி இக்பால் ஃபிர்தௌசி, மௌலவி தாவூதி. அடுத்த விருதினை வழங்குவதற்காக சகோதரர் அப்துல் மஜீத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சகோதரர் சையது இஸ்மாயில் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஆமாம், சகோதரர் ஜேடிஎஸ் ஹாஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மக்கா சகோதரர் இன்ஜினியர் சாலிஹ் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். என்ன சொல்லுங்கள்? சரி, ஓகே 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 ஓகே. நீங்கள் நில்லுங்க, சாலிக்காக தான் அவார்டு. நில்லுங்க தலைவர், அவருக்கு தான். ஆமாம், தான் கொடுங்க கொடுங்க. நல்லா திரும்பி நில்லுங்க தலைவர். அடுத்த அவார்டினை வாங்குவதற்காக நம்ம காயல் இப்ராஹிம் காக்கா ஹில்டன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இப்ராஹிம். ஜஸாக்கல்லா ஹைரன். அடுத்தபடியாக இந்த ஹஜ் வாலண்டியர்ஸினுடைய காலகட்டத்தில் நம்மளுடைய இரவு நேரங்கள் கூட பார்க்காமல்
நம்மளுடைய IWF-னுடைய மகளிர் வாலண்டியர்ஸ்கள் வந்து பணி செஞ்சாங்க ஆஜிகளுக்கு ஜித்தா விமான நிலையத்தில். அவங்களுக்கு முதல் முறையாக அவார்டு கொடுத்து அங்கீகரிக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய பேர் வாசிப்போம். அவங்களுடைய கணவர்கள் வந்து மேடையில் வாங்கிக்கிறங்க அந்த அவார்டை. பெண்கள் சும்மா எடுத்தாங்க மேலே. ஜுபைரியா பேகம் தமீம் அன்சாரி, சகோதரர் தமீம் அன்சாரி வந்து வாங்கிக்கிறங்க. நன்றி இன்ஜினியர் காஜாபாய், சகோதரர் அப்துல் மஜீத். அடுத்த அவார்டை வழங்குவதற்காக ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் செக்ரட்டரி. எங்கே தாயிர் பாய் வாங்க. தாயிர் பாய். அஸ்ரஃப் வாங்க மேடைக்கு. சகோதரர் அஸ்ரஃப். வரட்டும். அடுத்த அவார்டினை வாங்குவதற்காக சகோதரி சபியா ஃபர்வின் அவருடைய கணவர் வரவும். கொடுங்க. அலீம் பாய் வைஃப் தான். வரட்டும். அஸ்ரஃப் வரட்டும். ஸ்பான்சர் கொடுத்துருக்கான் எல்லாருக்கும். நீங்கள் என்ன பண்ணி யார் யார் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்களோ பேப்பரில் எழுதிருக்காங்க. அவார்டெலாம் இல்லை கொடுக்க சொல்லுவோம். ஆமாம் ஆமாம் கொடுக்க சொல்லுவோம். ஆமாம் இல்லை நில்லுங்க. கொடுங்க. நீங்கள் யார் யார் ஸ்பான்சர் பேர் எழுதுங்க. சகோதரர் யூசுப், சகோதரர் ஜமீல், சகோதரர் ரில்வான் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த அவார்டினை வாங்குவதற்காக ஹசீனா ஹமீத். ஹசீனா ஹமீதினுடைய கணவர் யார்? இல்லை. ஜமால் பாய், சகோதரர் ஜமால் அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் கொடுங்க, சேர்ந்து கொடுங்க சார். மேட்சாக தான் அமைச்சிருக்கேன். யூசுப் பாயோட நில்லி. உங்கள் பேர் போடல சார் அதில். சகோதரர் ஜமீல் மேடைக்கு வாங்க. அடுத்த அவார்டை வாங்குவதற்காக ஆஃப்ரீன் அப்துல் மஜீத். அடுத்த அவார்டு ஆஃப்ரீன் அப்துல் மஜீத். இல்லை இல்லை யூசுப் இல்லை. சகோதரர் ஷாஜஹான், சகோதரர் அஜிகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி யூசுப் பாய், இல்லுவான். சகோதரர் அஜிகர் பாய், ஷாஜஹான் பாய் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த அவார்டு சித்திக் சாதியா பேகம். சித்திக் சாஹிதா பேகம். ஓகே. இவங்க கணவர் யார்? சித்திக் சாஹிதா பேகம். சகோதரர் பஜுல்லா பாய் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நான்லாம் வாங்கினது. மஜ்முனா முகமது இர்ஃபான். ரிஹா வந்து வாங்கிக்க. மௌலவி அஸ்மி மௌலவியை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அஸ்மி மௌலவி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சஃபா ஹமீதா அஹமத் பசீர்.
அனிஷா அகமது பஷீர். ஒன்று வாங்க, அது தாங்க, அதை வேற வாங்க வாங்க, டக்குன்னு வாங்க போங்க. இது வேற ஆள் வச்சு கொடுக்க வைப்போம், மறுபடியும் வரட்டும். அவர் அதை தாங்க. எது மகன்லாம் எழுதலை, இது ஒன்றும் லேடிஸ்க்கு மட்டும் தான் ஜித்தா மக்கள். வீட்டுக்கு வந்துருச்சு, இது தரமாட்டேன். அப்புறம் இன்னொரு ஆளோட ஃபோட்டோ எடுத்து போங்க. அடுத்தது யார்? சொல்லியாச்சு, இந்த இது முடிஞ்சிச்சு. இதாக இருக்கு, இந்தாங்க ஆயிஷா அடுத்த மகளுக்கு. வாங்க போங்க, ஃபோட்டோ எடுங்க. அதுக்கும் நாங்கள் எல்லாமே 4 உங்களுக்கு தான். இதுக்கு போங்க, இதுக்கு போங்க. என்ன வேணும்? எல்லாத்தையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். அவங்களையா? ஒரே ஒரு அவர் தான் முடியும். இந்த ஒன்றே ஒன்று தான். ஒன்றே ஒன்று எல்லாம் முடிஞ்சில்ல? எஸ்எம் சர்மிளா ஷேக் முஹம்மத் ரிஸ்வான் மைன் நினைக்கிறேன். இன்ஜினியர் ரிஸ்வான் பாய் வாங்க. யார் கூப்பிட்டுக்கிட்டே இந்த வரவே மாட்டேங்க. இஸ்மாயில் பாய் ஸ்டேஜுக்கு வாங்க. எஸ்எம் சர்மிளா ஷேக் முஹம்மத் கணவர் யார்? குழந்தை இருந்தாலும் அனுப்புங்க. யார் இல்லையா? வேற என்ன இருக்கு? அவ்வளோதானா? ஜஸாக்கல்லா ஹைரன். அல்லாவுடைய கிருபையில் பல்ல போய் வாங்க. அப்படியே ஜஸாக்கல்லா ஹைரன். ஹஜ் வாலண்டியர்ஸ் செய்த எல்லா சகோதரர்களுக்கும், மக்கா வாலண்டியர்ஸ்க்கும், ஜிதாவுடைய மகளிர் வாலண்டியர்ஸ்க்கும் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஜிதா வாலண்டியர்ஸ்க்கு அடுத்த நிகழ்ச்சியில் கொடுப்போம். நேரமின்மை காரணமாக இங்கே வழங்கலை. இன்ஷா அல்லாஹ் அடுத்து சிறப்பு பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். இந்த பணிகளில் உங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.